ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பாரு வந்து கமருதீன், அமித் அண்ட் கானா வினோதனா எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் வந்து சொல்றாரு, சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், இவன் எனக்கு திரும்பவும் குல்லா கொடுத்துருவாளோன்னு எனக்கு தோணுது. குல்லா கொடுத்துருவானா ஒருவேளை திருப்பி ஏமாத்திடுவா அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் குல்லா கொடுத்துருவாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, வாட்டர்மெலன் பேச்சை கேட்டு என் பேரை நல்லா நாரடிச்சா மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது, வாட்டர்மெலன் பேச்சை கேட்டு பாரு நாரடிக்கலை, பாரு தான் வாட்டர்மெலன் கிட்ட சொன்னது தப்பா. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, கமருதீன் வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு சொல்கிறாரு, நான் அம்மா சத்தியமாக எதுவும் பண்ணல மச்சான் அப்படின்னு சொல்லி முதல்ல சத்தியம் பண்ணுறாரு. ரெண்டாவது தலையில் அடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் அம்மா சத்தியமாக எதுவும் பண்ணலன்னு. உண்மையிலே பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து சொல்லி என் வாழ்க்கை இருக்குன்னு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு பாரு கிட்ட கேட்குறாரு. உண்மைதான், ஒரு பையன் இதே ஒரு பொண்ணை பற்றி தப்பாக ஒரு விஷயம் போயிருந்துச்சுன்னா இது நேரம் ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு பையங்கும் போது அந்த அம்மாவுக்கு அந்த பையனும் ஒரு பையன் தானே, அவங்களுக்கு அதுவும் ஒரு பிள்ளை தானே, அப்படி அநியாயமாக ஒரு பையனோட லைஃப்பையும் கெடுக்கக்கூடாதுல்ல. அதை தான் அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது எனக்கு யோசிச்சு பார்த்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சத்தியமாக கமருதீன் எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஃபால்ஸ் எலிகேஷன் வச்சாங்கங்கிறதும் பார்க்குற மக்களுக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ தூரம் கமருதீன் ஒரி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா பாரு என்ன சொல்லுங்கன்னா, என்னடா என்னென்னலாமோ சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் கமருதீன் வந்துட்டு அப்படி இல்லை உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு திருப்பி பாரு சொல்கிறாங்க, இல்லை இவன் வந்து ஃபேமிலி வீக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமித் வந்து ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி பேசுகிறாரு, ரெண்டு பேரையுமே காம் டவுன் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அப்புறமா கமருதீன் வந்துட்டு சொல்கிறாரு, ஃபேமிலி வீக்குக்காகலாம் நான் சொல்லலடி, நான் அப்படி தாண்டி சொல்லுவேன், நீ செஞ்சது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு ரொம்ப சண்டை ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்போ இப்போ நேற்று நைட்டு கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. நான் அதை பற்றி வீடியோவே போடலை, ஏன்னா இது திருப்பி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடணும். பட் இது வந்து கொஞ்சம் உண்மையாட்டு ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.